வணக்கம். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பதில் மகிழ்ச்சி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வட இந்திய தொழிலாளர்களுடைய வருகையை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கமும் இல்ல வட இந்திய தொழிலாளருடைய வருகையை வந்து எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கமும் இல்ல போகும்போது கடைகளுக்கு போகும்போதெல்லாம் வந்து வட மாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்கறத பார்த்துருப்பீங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோன்ற முதல் அபிப்பிராயம் என்ன? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அவங்க பார்க்கும்போது நம்மளோட இளைஞர்களோட வேலை வாய்ப்பை அவங்க தட்டி பறிக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் தான் சார் என் மனசுல உருவாகும். ஏன்னா வேலை வாய்ப்பை அவங்க பறிக்கிறாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்துடைய கணிப்புப்படி வந்து 1.5 கோடி பேர் வந்து வட இந்தியர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதா வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒட்டுமொத்தமாக இவர்கள் வந்து வேலை வாய்ப்பு இதை போன்ற விஷயங்களை நம்முடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய வாக்குரிமை நம்மளுடைய உரிமை அடிப்படை உரிமைகள் இதன் மூலமா பறிக்கப்படுமோங்கிற ஒரு அபாயம் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ 1.5 கோடி பேர் அப்படிங்கிற பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்க நம்மளுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா மாறுகிற வாய்ப்பு இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த 1.5 கோடி எப்படி அந்த நம்பருக்கு வந்தீங்க? ஏன்னா இப்போ மத்திய அரசு கேட்கும்போது கூட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடைய கணக்கு இல்லைன்னு தான் சொல்றாங்க. நீங்க எந்த கணக்குல சொல்றீங்க அதை? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அயல் மாநில தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 34,87,974. இது ஒன்றிய அரசினுடைய டேட்டா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். 35 லட்சமா இருக்கட்டும் 20 லட்சமா இருக்கட்டும், அது அரசியலை தீர்மானிக்குமா தீர்மானிக்காதா? தீர்மானிக்காது. அரசியல்ல இங்க எந்த மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்றீங்க. ரேஷன் கார்டு கொடுக்காம இருக்கிறாங்களா, ஓட்டர் ஐடி வாங்காம இருக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்க வந்து இல்லன்னு சொல்ல வரீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இந்த தலைப்பு வந்து தொழிலாளர்கள் பற்றிய ஒரு தலைப்பு. கரெக்ட். இது அரசியலை மடை மாற்றினது யாரு? அவர்தான் மாத்தினார். ஃபர்ஸ்ட் அவர்தான் மாத்தினார். நீங்க தான் என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவர் கரெக்டா பேசினாரு. அங்கிருந்து அந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து வேலை செய்றாங்க. நீங்க பச்சையாவே பேசலாம். தமிழர்கள் தான் கக்கூஸ் கழுவணும்னு சொல்றீங்க. கரெக்டா? கர்மா இல்ல இங்க பாருங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வட இந்திய தொழிலாளர்கள் பஞ்சம் பிழைக்க, அதாவது பசிக்காக இங்க வராங்க. தமிழருடைய மாண்பே யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆக்சுவலா என்ன தமிழர்கள் எல்லாமே பரவி வாழ்றோம். இப்போ அதிகளுக்கு கூட கேரளால வட மாநிலத்தில் ஒரு வந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அங்க வாழ்ந்தாதான் அவருக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமை இருக்கா? வந்த உடனே உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படுது. வந்த உடனே எப்படி கொடுக்குறாங்க? அதுக்கும் வில்லேஜ் ஆபீசர் வரைக்கும் எல்லாத்தையும் விஏ வரைக்கும் எல்லாத்தையும் போயிட்டு தான் வருது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தொழிலாளிகளுக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, உண்மை அது இல்ல. ஏன்னு சொன்னா இன்னைக்கும் திருப்பூர்ல ஏராளமான தொழிலாளிகளுக்கு வேலை இருந்துட்டு இருக்குது. வட இந்திய தொழிலாளர்னால கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில எந்த பாதிப்பும் இல்ல, நம்ம ஆளுங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு. பெரிய பாதிப்பு இருக்கு. எப்படின்னு கேக்குறேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பூர் தான். இன்னைக்கு ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களையும் சரி, ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ்லயும் சரி 60% மேல வட இந்தியர்கள் தான் இருக்காங்க. இல்லன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றேன். டெக்ஸ்டைலையும் சரி, இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற ரெஸ்டாரண்ட்டும் சரி, ஹோட்டல் உணவகத்திலையும் சரி, இன்னைக்கு அந்த வட இந்தியர்கள் இல்லைன்னா இந்த தொழில் இன்னைக்கு நடத்த முடியாது. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. நம்ம தமிழர்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் எந்த வேலையை கொடுத்தாலும் செய்தார்கள். ஆனா இப்போதைக்கு இன்றைய நிலையில எல்லாரும் எஜுகேட்டட் ஆகி அந்த லெவலுக்கு மேல போயிட்டாங்க. சிட்டெரும்ப போல உழைச்சு அந்த ஊர்ல ஓடா தேஞ்சு திருப்பூரை உருவாக்குனது தமிழர்கள். தமிழர்களுங்க இன்னைக்கு யாருக்கு அவர் சொல்ற மாதிரி வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஹோட்டல்ல தட்டு கழுவுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இலை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எதுக்கு ரெடியா இருக்கீங்க? நீங்க ரெடியா இருக்கணும், வாங்க நாளைக்கு ஆள் வேலை தரேன். சார் ஒரு நிமிஷம். அதுக்கு இல்ல ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற ஒரு நிமிஷம் இல்ல, அன்ஸ்கில்டு லேபர்ஸ் பாக்குறதுக்கு தமிழர்கள் படிச்சு வந்ததுனால அன்ஸ்கில்டு லேபர்ஸ் பார்க்க ஆள் இல்லைங்கிறீங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க நம்ம பிரசிஸ் பாக்குறாங்க. அதனால வெளிநாடுகளுக்கு செல்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மற்ற நாடுகளில் போய் அங்க இந்த வேலை செய்யறாங்க. ஓ அப்படியா விஷயம்? என்னோட வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி காட்டுறேன் சார். இன்னைக்கு சிங்கர் டெய்லர் எவ்வளவு வேணும், இன்னைக்கு கட்டிங் மாஸ்டர் எவ்வளவு வேணும், இன்னைக்கு அடிப்படை வேலைக்கு எத்தனை பேர் வேணுமோ அந்த குழுல போட்டோம்னா அடுத்த நிமிடம் வேலைக்கு வராங்க. தமிழர்கள் தான் வராங்க. இவங்களுடைய அடிமாட்டு கூலிக்கு உங்களுக்கு கொத்தடிமை போல உங்களுக்கு தமிழர்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த கொத்தடிமை தனத்துக்கு தமிழர்கள் வர மாட்டாங்கன்னு நீங்க கிடையாதுன்றீங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில இருந்து அடிப்படை கூலி தொழிலாக வெளியே சென்றவர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு வெளியில, அவங்களுடைய எண்ணிக்கை 42 lakhs மொத்தம் 2022 படி. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறவங்க சென்சஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்த சென்சஸ் கேக்குறாங்க. இந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸ் என்ன மாதிரியான சென்சஸ் இல்ல? வாட்ஸ்அப் வதந்திங்க. வாட்ஸ்அப் வதந்தி. நீங்க சொல்றது வாட்ஸ்அப் வதந்தி. ஐயா வாட்ஸ்அப் வதந்தி. ஐயா நான் பேசிட்டு வரேன். நீங்க சொல்றது வாட்ஸ்அப் வதந்தி.
இருக்கட்டும் நான் பேசிட்டு வரேன். சொல்ற எல்லா டேட்டாவும் போய் ஐயா, நீங்க இருங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க வாடி டேட்டா அடிச்சு விட்டுட்டே இருக்கீங்க. சரிங்க, என்ன நீங்க புரியல? பதட்டப்படாதீங்க, விடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவர்களுக்கு வட இந்திய ஊழியர்கள், இவங்க வட இந்திய ஊழியரோட நேர பணி நேரங்களை பாருங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலதான் எல்லா நிறுவனமும் வேலை வாங்குது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாளரும் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டாரு. அவ்வாறே செய்தாலும் அதற்கான ஊழியத்தை பெறாமல் இருக்க மாட்டார். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? 100 ஆண்டு கால 150 ஆண்டு கால கம்யூனிச பாரம்பரியத்தினால் பல ஆயிரக்கணக்கான கீழ்வன்மை சம்பவங்களை பார்த்து உணர்ந்து வந்திருக்கிறார்கள். அப்போஸ் ஆனா வட இந்தியர்கள்ட்ட அந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த அவேர்னஸ் இல்லாதனால வட இந்தியர்களை இவர்கள் போன்ற பணம் படைத்தவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. பாயிண்ட் பிடிக்கிறார். தமிழ் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா ஹிந்திக்காரன் வந்தா 800 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியான சூழ்நிலை தமிழ் ஆளுக்கு நிராகரிச்சுட்டு ஹிந்திக்காரங்களை ப்ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கறது அவங்க குற்றச்சாட்டு. உண்மையா இல்லை? சோலி முடிச்சு. கம்மியான சம்பளத்துல அவங்க இல்ல. இதே சம்பளம் நம்ம தமிழர்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதே சம்பளத்துல அவங்களுக்கு கொடுக்குறோம். தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா போட்டு ஒரு ஆள் 1000 தேங்காய் உரிப்பாங்க சார். அதே ஹிந்திக்காரங்க வேலை பார்த்தா 700 ரூபா தாங்க சார். அவருக்கு 300 ரூபா கம்மியாகணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஹிந்திக்காரங்களை வந்து வேலை பேசிட்டாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஆனா அந்த தேங்காய் உரிக்கிறவங்க இப்ப வேலைக்கு என்னங்க சார் பண்ணுவாங்க? வெளியூர்ல தானே சார் போய் ஆகணும். தமிழனுக்கே இங்க வேலை இல்லைன்ற போது ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்கு. அப்ப தமிழ் எங்க போவான்? வெளி மாநிலத்துக்கு தானே போவான். கரெக்டா சொன்னீங்க. எங்க அப்பா திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க சார். 18000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க சார். இப்போ போய் அப்பா வேலை பார்த்தாருன்னா 9000 ரூபாய் சம்பளம் சார். நான் காலேஜ் படிக்கிறேங்க சார். எப்படிங்க சார் அந்த 9000 ரூபாய் பத்தும்? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சம்பளம் குறைஞ்சிருச்சா? சார் குறைஞ்சிருச்சுங்க சார். சீரியஸ்லி குறைஞ்சிருச்சு. என்ன காரணம் சொன்னாங்க? ஹிந்திக்காரங்க வந்து வேலை சம்பளம் கம்மியா வேலை பார்க்கறனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தான். அதனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தாங்க சார் சொல்றாங்க. நம்ம சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அவங்க அப்பாவுக்கு நடந்தது மிகப்பெரிய அநீதி. அது நடக்க கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய குரலும் கூட. ஆனால் தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால் இது நடக்காது என்று உத்தரவாதப்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. என்னடி சொல்ற? இதே திருப்பூருக்கு மதுரையில இருந்து ஒரு செட் ஆஃப் தமிழர்கள் போறாங்க. போயிட்டு எனக்கு 18 வேண்டாங்கயா, நான் ஒரு 15க்கு வரேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா அந்த 15000க்கான எம்ப்ளாயி எடுத்துப்பாங்கல்ல. ஏன் இப்படி பாக்குறா? இப்ப கால்படி நெல்லு கூலி ஒரு கேட்டோம்னு வச்சுங்களேன், இந்த உள்ளூர் தொழிலாளிக்கு தரமாட்டான் வேலை. இது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல இருந்து கொண்டுட்டு வருவான். அவனோட ரத்த உறவா தான் இருக்கும், சொந்தக்காரனா தான் இருக்கும். அவங்கள இந்த போராட்டம் நடத்துறவங்க அவங்களை என்ன அடையாளம் சொல்லுவாங்க தெரியுமா? கருங்காலின்னு சொல்லுவாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இப்ப இந்த வேலைய அந்த அம்மா இந்த பெண்ணோட தகப்பனார் செஞ்ச வேலைய 9000 பாதிக்கு பாதி குறைச்சவன என்னன்னு சொல்லணும். இவங்களை என்ன பண்ணலாமா? வடக்கிலிருந்து வருகிற தமிழர்கள் ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு வரவில்லை. தமிழ்நாட்டுக்கு வர இந்திக்காரர்கள் ஆக்கிரமிப்பு நோக்கத்தில் தான் வருகிறார்கள். ஆக்கிரமிப்பு நோக்கத்தில் தான் வருகிறார்கள். எது? மக்களை தமிழீழ பகுதியில திட்டமிட்டு குடியேற்றுவதும் இங்கே இந்திக்காரர்களை குடியேற்றுவதும் ஒண்ணுதான். ரெண்டுமே தமிழ்நாட்டை தமிழர் தாயத்தை அழிப்பதற்காக நடக்கிறது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சொல்றேன்னா அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க மேல நீங்க வந்து இவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி, இவங்க டெல்லியில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. எங்க ஊர்ல போர்வை விக்கிறதுக்கு வராங்க வடமாநிலத்துக்காரங்க. கை குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கை குழந்தைய அந்த போர்வையில சுருட்டி எடுத்துட்டு போறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த ஊர் மக்கள் வந்து அதை பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க பிடிச்சி அந்த வடமாநிலத்துல அடிச்சு கோவில உட்கார வச்சுட்டு அப்புறம் காவல்துறைக்கு போன் போட்டு கூப்பிட்டு அந்த குழந்தைய நாங்க மீட்கிறோம். கைங்களமா பிடிச்சிங்களா அவங்க? கையும் காலுமா. என்னடி இது? வடக்கிருந்து வர்றாங்க, அவங்க எல்லாருமே குற்றப்பின்னணி கொண்டவர்கள் மாதிரி அவங்க ஒரு முத்திரை ஊத்துறாங்க. நாங்க ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையனை வெட்டினாங்க. அது எங்க நடந்தது? தமிழ்நாட்டில் தானே, பச்சை தமிழர்கள் செய்தது தானே. புரியுதா? தமிழ்நாட்டுல ஒருத்தன் குற்றப்பின்னணி பண்றான்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்ச 2 நாள் 1 நாள்ல பிடிச்சிருவான். அட்லீஸ்ட் அந்த குற்றவாளியை பிடிக்காட்டி போனா அவன் சொந்தக்காரன் வீட்டுல போய் நிறுத்தி கொண்டு வந்துருவான். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் ஒரே நாள்ல அடிச்சு உடைச்சி காசு திருடினாங்க. உங்களுக்கு தெரியும். ஒரு ஆளை பிடிச்சிட்டான், மீதி 3 பேரை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. அது சம்பவம்ல சரித்திரம். தொழிலாளிகள் உலகம் முழுக்க ஆதிகாலம் தொட்டே அவர்கள் உழைப்பதற்காக நல்ல வாழ்க்கை தேடி போகிறார்கள். இவர்கள் பரப்புவது ஒரு வெறுப்பு பரப்புரை. இதை தாண்டி ஒண்ணு இல்ல. 600 பேர் வெறும் படகுல வந்து இறங்கினா அந்த 600 பேரை தமிழர்கள் அன்னைக்கு ஆரத்தழுவி அரவணைத்ததன் விளைவு 2000 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் உலகம் முழுக்க அதே நாள் அடித்து விரட்டப்பட்டான். ஓ, அப்படியா விஷயம்? இதுல மாட்டுக்கிறது இருக்கா? நாளை தமிழக தமிழன் 2000 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சு விரட்டணுமா? இதே கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டே இருங்க. இப்ப பாரு என் பாடி லாங்குவேஜ். சார், என் மச்சான் பெர்ஃபார்மன்ஸ பாருங்க சார். இது கான்ஸ்பிரசி இல்ல, நடக்க போறது. கண்ணு முன்னாடி நடக்கிறதுக்கு. 5வது அஞ்சாமை பேதமை. 5வது அஞ்சாமை பேதமை. யாரா இருந்தாலும் தூக்குறா, எவனா இருந்தாலும் ஏய் புடிங்கப்பா, 2 பேரும் அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. பொதுவா உலகம் முழுக்கவே ஒரே கான்செப்ட் தான். அட்வான்ஸ் எக்கானமி எங்க இருக்கோ அதை நோக்கி வருவாங்க எல்லாரும். அதே மாதிரி தமிழ்நாடு அட்வான்ஸ் எக்கானமியா இருக்கு. நாளைக்கு வந்து வேற ஒரு ஸ்டேட் பீகார் அட்வான்ஸ் எக்கானமி ஆயிடுச்சுனா எங்க இருக்கோ அட்வான்ஸ் எக்கானமி நோக்கி போவாங்க. என்னடா சார், நீங்க திருப்பி ஒரே டாபிக் வேற ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பிரைஸ் கம்மியா அவங்களால செய்ய முடியற வேலையை என்னால பிரைஸ் கம்மியா செய்ய முடியாது. நீங்க ஏன் செய்ய முடியாது நீங்க என்ன கேட்க கூடாது. ஏன்னா அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
நான் என் ஊர்ல 100 ரூபாய் சம்பாரிச்சு 90 ரூபாய் செலவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோனே இல்ல உனக்கு 50 ரூபாய் தான் கொடுப்பேன் நீ 40 ரூபாயில வாழணும் சொல்றதுக்கு நீங்க யார் சார்? மாமா கோவம் வந்துருச்சு. அப்படி பண்ண நான் அதுதான் சார் பிரச்சனை. அவங்க வராங்க வந்துட்டு நான் 40 ரூபாய் சம்பாரிச்சுக்கிறேன் 30 ரூபாயில வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் அவங்கள தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாநிலத்திற்கு வெளியே இருந்து இங்க வேலை செய்ய வரக்கூடியவர்கள் அவர்களால வேலை போயிடுச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னம்னாலே இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இங்க வேலை வாய்ப்பு இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தவறானதா? நிச்சயமா தவறானது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.